ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் முதல்வரின் முகவரித்துறை சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாடு முழுக்க நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு தேவையான தகவலை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இந்த ஒரு ஸ்கீம்ல நீங்க கலந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல கலந்துக்கோங்க. லைக் நீங்க நீண்ட நாளா பட்டா அப்ளை பண்ணி உங்களுக்கு பட்டா கிடைக்கல, இது வரைக்கும் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா கலந்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வாங்குறது, அதே மாதிரி இலவச வீடு வாங்குறது, பிறப்பு இறப்பு சான்று வாங்குறது, இலவச வீட்டுமனை பட்டா வாங்குறது, லோன் வாங்குறது, ஸ்காலர்ஷிப் வாங்குறது, அது மட்டும் இல்லாம பென்ஷன் நம்ம நாள் அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு பென்ஷனே கிடைக்கல அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல சேவைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஸ்கீம் உங்க மாவட்டத்துல எங்க நடக்குது, எந்த டேட்ல என்னென்ன நடக்குது, அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணி அவங்க கிட்ட சப்மிட் பண்றது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கறது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா ஜூலை 15 நாளைக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 இடத்துல பிளேஸ்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு எந்த ஸ்கீம்ல அட்டன் பண்ணணுமோ அந்த ஸ்கீமுக்கான அந்த வேன்யூ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பிடிஎஃப் அப்படிங்கறத அப்டேட் பண்ணுவாங்க. இது 15/7/2025 இந்த டேட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரியலூர்ல 3 இடத்துல நடக்குது, செங்கல்பட்டுல 6 பிளேஸ் நடக்குது, சென்னையில 7 பிளேஸ் நடக்குது, சென்னையில ஜூன் வைஸா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல 7 இடத்துல நடக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த இடத்துல மாதிரி தனித்தனியா நமக்கு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடலூர்ல ஒரு இடத்துல நடக்குது, தர்மபுரியில 6 பிளேஸ்ல நடக்குது, அதே மாதிரி திண்டுக்கல்ல நடக்குது, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த லொகேஷன் நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கேம்ப்ல அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கேம்ப்லயே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பதிவு எண் அப்படிங்கிற இடத்துல பதிவு எண் நம்ம என்ட்ரி பண்ண தேவையில்லை, அது அவங்களே என்ட்ரி பண்ணிடுவாங்க. குடும்ப அட்டை எண் அப்படிங்கறதுல உங்களோட ரேஷன் கார்டை போயில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுல ரேஷன் கார்டு நம்பரை எழுதிட்டு மனுதாருடைய பெயர் அப்படிங்கறத உங்களோட பேரை போட்டுருங்க. முகவரி அப்படிங்கறத உங்க வீட்டு அட்ரஸ் போட்டுருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கம்பல்சரியா கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாலினம் அப்படிங்கறது நீங்க ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, இதை கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி இணைப்பில் உள்ள சேவை பட்டியலில் இருந்து தங்களது கோரிக்கையை பாத்தீங்கன்னா குறிப்பிடவும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது இணைப்பில் உள்ள சேவை பட்டியல் இருப்பாங்க, அந்த கேம்புக்கான அந்த இணைப்பு பட்டியல் அப்படிங்கிற உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சேவை பட்டியல். சரிங்களா? இந்த சேவை பட்டியல்ல ஒவ்வொரு துறை வாரியான பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நிலத்துல கொடுத்துருக்காங்க. லைக் தொழிலாளர் நலத்துறை, அதே மாதிரி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணுமோ அதை நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில பட்டாசிட்டா நீங்க வாங்க ரொம்ப நாள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்க அதுக்குண்டான விஷயத்த நீங்க வாங்கலாம். தகுதிகள்னு சொல்லிட்டு தேவைப்படும் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டா மாறுதல், இதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நகல், ஈசி, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த இடத்துல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வருவாய் சான்று, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்று, சிறு குறு நடுத்தர சான்று, ஓபிசி சர்டிபிகேட், முதியோர் உதவித்தொகைக்கு வாங்குறதுக்கு, விதவை உதவித்தொகைக்கு வாங்குறதுக்கு, கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு உண்டான உதவித்தொகை வாங்குறதுக்கு, திருமணமாகாத பெண்ணுக்கு உதவித்தொகை வாங்குறது, இது மாதிரி ஒவ்வொரு வாரியா பாத்தீங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க தேடி பிடிச்சி என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்கும்போதே எடுத்து